வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் மக்கள்கிட்ட திணிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பக்காவான வாஸ்துபடி ஒரு வீடு கட்டப்பட்டு விட்டால், ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டு விட்டால், பணம் கொட்டு 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 என்று கொட்டும், பிள்ளைங்க அமோகமாக படிக்கும், சிறப்பாக படிக்கின்ற ஒரு எண்ணத்தை வியாபாரிகள், வாஸ்து வியாபாரிகள் விதைத்து விட்டார்கள். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வாஸ்துபடி கட்டினா கண்டிப்பாக படிக்கும், நிறைய பணம் வருன்ற ஒரு நம்பிக்கை தவறு கிடையாது. இந்த இடத்துல என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், வீடே இல்லாத எத்தனையோ பேர் சாலை விளக்குகள் கீழே நின்று படித்து, உட்கார்ந்து படித்து, பெரிய மேதைகளாக, பெரிய விஞ்ஞானிகளாக உருவாகி இருக்கிறார்கள். ஒரு குடிசை வீட்டில் இருப்பால் எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய வாஸ்து தவறாக இருக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிய ஆட்கள் உண்டு. சாதாரண குடிசை வீட்டிலேருந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இன்றைக்கி வச்சுருக்க தமிழ்நாட்டில் ஆட்கள் உண்டு, இன்றைக்கி வச்சுருக்காங்க நிறைய பேர். அப்போது வாஸ்துப்படி ஒரு வீடோ, ஒரு தொழிற்சாலையோ, ஒரு நிறுவனமோ அமைக்கப்பட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படி என்று நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தால், ஆண்டாள் சொக்கலிங்கம் பரிபூர்ணமாக உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட். பணத்தை கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையானவருக்கு 99.99% ஆட்களுக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருப்பார்கள், உறவுகளை மறந்து. ஸோ அவர்களுக்கு இதோட அர்த்தம் தெரியாது. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எப்போ அது தேவையோ அப்போ நம்ம ஆசைப்படும் போது எதுவுமே நம்ம பக்கத்தில் இருக்கான்னு தான் உண்மை. என்னை பொறுத்தவரை, என்னுடைய ஆராய்ச்சியின்படி, வாஸ்துபடி, அதுவும் குறிப்பாக ஆண்டாள் வாஸ்துபடி ஒரு வீடு கட்டப்படுது, ஒரு நிறுவனம் அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னால், போராட்டங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது வெற்றியான போராட்டமாக இருக்காது, வெற்றிக்கான போராட்டமாக இருக்கும். ஸோ அந்த வெற்றிக்கான போராட்டத்தின் முடிவில் நம்ம வெற்றி கிடைப்பதனால் நிம்மதி நீங்கள் நினைப்பதை விட அதிகமாகவே இருக்கும், அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த இடத்தில் மன நிம்மதி இருக்கின்றதோ அந்த இடத்தில் மன நிறைவுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஆண்டாள் வாஸ்துபடி வீடு கட்டுறீங்க, ஆண்டாள் வாஸ்துபடி நிறுவனம் அமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், முதலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் நிம்மதி, 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 மன நிம்மதி, மன நிறைவு என்ற விஷயங்கள் அடுத்து அதன் பிறகு நிறைய சந்தோஷங்கள். சந்தோஷம் இருக்கும்போது லைக் அட்ராக்ட்ஸ் லைக். சந்தோஷம்